السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹுடைய பெரும் கிருபையால் அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கூடி அவனது மார்க்கத்தை பற்றிய சில தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களை செயல்பாடுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிறைந்த கூலி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரிகளை, நம்முடைய இந்த வார தர்பியாவில் அதிகரித்து வரக்கூடிய ஃபித்னாக்கள், குறைந்து வரக்கூடிய ஈமான் அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய ஈமானை பலப்படுத்துகிற சில தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நமக்கு செய்திருக்கிற நியமத்துகள்ல முக்கியமான ஒரு நியமத் என்பது ஈமானா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யுஅதி துன்யா லிமன் யுஹிப்பு வ மன் லா யுஹிப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்புகிறவர்களுக்கும் விரும்பாதவர்களுக்கும் உலகத்தை வழங்குகிறான். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, விரும்பினவங்களுக்கும் விரும்பாதவங்களுக்கும் அல்லாஹ் உலகத்தை கொடுப்பான். செல்வ செழிப்பை, உலக நலன்களை, வளங்களை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் வயுத்தி துன்யா வயுத்தி தீன் லிமன் யுஹிப். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் ஈமானை, மார்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, செல்வத்தால், பரம்பரையால், பிள்ளைகளால் ஒருவர் ஈமானை அடைந்து கொள்ள முடியாது. ஈமான் என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்குகிறவன். அனதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நீங்கள் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் ஈமானை, நேர்வழியை கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அவன் கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ்வால ஹிதாயத்தை காட்ட முடியும், ஹிதாயத் கொடுக்க முடியாது. ஹிதாயத் கொடுப்பது அல்லாஹுடைய கைகளில் தான் இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். யாருக்கும் அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பேன். எனவே அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, யாரை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ஹிதாயத்தை, ஈமானை கொடுப்பதாக அல்லாஹ்வும் சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே ஈமான் நாம் அடைந்திருப்பது அல்லாஹுடைய நேசமாகும். நாம் சுவர்க்கம் அடைவது, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவது, அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை பெறுவது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் இறை பொருத்தத்திற்குரியவர்களாக மாறுவது, இப்படி ஏகப்பட்ட நலவுகள், விருப்பங்கள் அதுக்குள்ளால இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு ஹிதாயத் கிடைச்சதுக்கும் நம்ம லைஃபுக்கும் சம்பந்தமே இருக்காது. நமக்கு இந்த ஹிதாயத் கிடைத்ததற்குண்டான நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்ம ஒரு கம்பேரிசனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் கிடைச்ச ஹிதாயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. இந்த சம்பந்தம் இல்லாமல் போறதுக்கான காரணம் தான் ஃபித்னாக்கள். எனவே நாம முதல்ல ஈமானை உணர்ந்து கொள்ளவும் ஃபித்னாவை புரிந்து கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டும் நமக்கு தேவை. குறிப்பா நம்ம இன்னைக்கு வாழுகிற காலகட்டத்துல ஈமானை பத்தி நமக்கு தெரியணும்,
ஃபித்னாவை பத்தியும் தெரியும். ஒண்ணு நம்மள சூழ இருக்கிற ஃபித்னாக்கள், இன்னொன்னு நாமளே போய் விழுகிற ஃபித்னாக்கள். ரெண்டு ஃபித்னா இருக்கு. நம்ம நம்ம சும்மா இருக்க மாட்டோம், இல்லது நம்ம கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டோம். அதானே இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? ஒண்ணு நம்ம சும்மா இருக்க மாட்டோம், தேடி பித்னாவும் உள்ள போவோம். இல்லைன்னா நம்மளை தேடி பித்னா வரும். கூட இருக்கிறவன் யாரு? பக்கத்துல பார்க்க கூடாது. கூட இருக்கிறவன் யாரு? சைத்தான். சைத்தான் நம்மளை ஃபித்னாக்குள்ள தள்ளுறதுக்குரிய எல்லா வேலையும் பார்ப்பா. எனவே ஃபித்னாவை பத்தியான ஒரு விழிப்புணர்வு நம்மள்ட்ட இருக்கணும். ஈமான பத்திய உணர்வும் நம்மளுக்கு வேணும். இன்னைக்கு ஈமான பத்திய அந்த நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஈமானை பற்றிய அதை சொல்றது அந்த முக்கியத்துவ உணர்வு இன்னைக்கு இல்லை நம்மள்ட்ட. நமக்கு ஏன்னா நம்ம கஷ்டப்படல இல்லையா? நம்ம ரத்த சிந்தி இப்படியா கிடைச்சி நமக்கு இல்ல. அதனால பல நேரங்கள்ல ஈமான காத்துல விட்டுறோம். ஈமானுக்கு மேல நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கு. ஆனா இஸ்லாம் நமக்கு முந்தைய முன்னோர்கள் அப்படி இல்லை. ஈமான எப்படியெல்லாம் அடைஞ்சுக்க முடியுமோ அதுக்கு எல்லாம் பாதுகாக்கிறதுக்குரிய வேலையை பார்த்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமும் நமக்கு கிடைக்காத பாக்கியமும் அதுதான். என்னைக்காவது ஒரு நாள் சஹாபாக்கள் அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஏதாவது ஒரு சஹாபியை கண்டா, இங்க வாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம என்ன செய்வோம், ஈமான் கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தோழிகள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி பக்கத்துல உட்காச்சு கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம், அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கான்னு மட்டும் யோசிக்கணும். உங்களுக்கு இல்லை, எனக்கும் சேர்த்தான் சொல்றேன் இல்லையா? நீ மட்டும் யோக்கியமான்னு என்ன கேட்கக்கூடாது. நானும் அப்படித்தான். யாரையாவது ஒரு ஆளை பிடிச்ச உட்கார வச்சு கொஞ்ச நேரம் நம்ம மார்க்கத்தை பத்தி, மறுமையை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி இதெல்லாம் பத்தி பேசுவோமா, கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோமா அப்படின்னு கேட்கிறோமா இருந்தா ரொம்ப 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 கம்மி தான். சேர்ந்து உட்கார்ந்தாலும் ஒரு பித்னா உண்டாயிடும். ரெண்டு பொம்பளைங்க பெண்கள் ஒரு இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து எந்தியா பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? யாரையோ கழுவுறாங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? நீங்களே ஒத்துக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். அப்ப அதுதான். அப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து ஈமானை பேசிக்கொள்வது, ஈமானை பரிமாறிக்கொள்வது, புதுப்பித்துக் கொள்வது என்பது இன்னைக்கு ரொம்ப கம்மி. ஆனா சஹாபாக்கள் இதுக்குன்னே உட்காருவாங்க. நீங்க ஒரு பெருசாலாம் பார்க்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோமா? தொழுகிறோம். அப்படிதானே இல்லையா? இந்த 5 வேளை தொழுகையை பத்தி நம்ம யோசிச்சாலே நம்ம ஈமான் என்னன்னு தெரியும். ஆமா இல்லையா? இல்லையா? என்ன சொல்லுங்க? ஆமா இல்லையா? ஆமா. உதாரணத்தை நான் சொல்றேன். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. அல்லாஹ் சொல்றான். எந்த சூறால வருது? எந்த சூறால வருது இது? அன்னிசால. இதுனா அன்னிசால அல்லாஹ் சொல்றான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அப்படி இப்ப என்ற ஈமான் இருந்துச்சுன்னா என் மேல இருக்கிற கடமை என்ன? நான் டைமுக்கு தொழுகிறது. அப்படிதானே? நான் டைமுக்கு தொழுகிறேன்னா என் ஈமானுக்கு அர்த்தம். ஒரு நாளில் 5 வக்து தொழுகையில எந்த தொழுகையில எல்லாம் நான் டைமுக்கு தொழுகிறணும் அப்படின்னு யோசிச்சாலே ஈமானிய ஏத்த இறக்கத்தை பார்த்துடலாம். இல்லையா? நம்ம தொழக்கூடாதுன்னு நினைக்கிறது. நம்ம அப்படி நினைக்கிறோமா? குறவு தொழலான்னு தான் நினைக்கிறோம். பல நேரம் விட்டுட்டு போயிடும். அப்படிதானே? ஆமா இல்லையா? அதை பதில் சொல்லுங்க. கொஞ்ச நாள் கேப் விட்டதுனால யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படிதானே? நம்ம தொழக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்ல, தொழணும் தான் நினைக்கிறோம். வேலை முடிச்சுட்டு தொழுவுற நினைக்கிறோம். ஆனா வேற ஒரு பிஸியில நம்ம அதை மறந்து சிலவங்க கல்லாலாம் தொழுவாங்க. அப்படிதானே? செய்யறாங்கல்ல. அப்ப அதை என்ன பண்ணுவீங்க? தொழுதுருவீங்க. ஆஷா.
அப்ப இப்படி எல்லாம் செய்யறவங்க இருக்கிறாங்க. இந்த 5 வக்து தொழுகைய நான் டைமுக்கு தொழுகிறனா இல்லையா அப்படிங்கறது நான் ஒரு ரிவைண்ட் ஓட்டி பார்த்தாலே, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால உட்காந்து யோசிச்சு பார்த்தாலே இந்த ஈமான் இருக்குதா இல்லையான்னு நினைச்சலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்படியே ஈமான நாம எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி யோசிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஈமா பாதுகாப்பா இருக்கும். ஃபித்னாக்கள்ல இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம ஃபித்னாவோட சேர்ந்து போயிடும். எனவே ஈமானுடைய முக்கியத்துவம் என்ன என்பது முக்கியமா நமக்கு தெரியும். சும்மா ஒருவேளை நமக்கு அது என்ன சொல்றது, தியாகங்களால் அர்ப்பணிப்புகளால் கிடைக்காதனால என்னவோ நாம் அதை ரொம்ப 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 அசால்ட்டா நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, பாதிரு பில் அமல், நன்மைகளை என்ன செய்யுங்க, விரைந்து செய்யுங்கன்னாங்க சஹாபாக்கள். நன்மைகளை ரொம்ப ரொம்ப ஸ்பீடா செய்யுங்கன்னாங்க சஹாபாக்கள். ஏன் தெரியுமா, ககிதஇல் லைலில் முத்லிமி, அதாவது கடும் இருள்களை போன்ற ஃபித்னாக்கள் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க, அமல்கள் நிறைய செய்யுங்கன்னாங்க. அப்படின்னா நீங்க முன்னமே அமலை சேர்த்து வச்சிருங்க, பின்னால என்ன செய்யும், பின்னால என்ன வரும், என்ன வரும், என்ன வரும், என்ன வரும், ஃபித்னா வரும். ஃபித்னா வந்தா என்ன ஆகும் தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுஸ்பிஹு முஃமினன் வ யும்சி காஃபிரா, யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. காலையில முஃமினா இருக்கிறவன் சாயங்காலம் என்ன செஞ்சிடுவான், காஃபிர் ஆயிடுவான். மாலையில முஃமினா இருக்கிறவன் காலையில காஃபிர் ஆயிடுவான். என்னையா யோசிச்சிருக்கமா, என்னடா காலையில மூமின் சாயங்காலம் காஃபிர், சாயங்காலம் மூமின் காலையில காஃபிர், யோசிச்சிருக்கமா? ரசூலுல்லாஹ் யார சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை. யார சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தொழுகையை விட்டோம்னா. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் யார சொன்னாங்க, சஹாபாக்களையா? யார்கிட்ட சொன்னாங்கன்னா சஹாபாக்களை சொன்னாங்க. யார சொன்னாங்க, நம்மளைத்தான் சொன்னாங்க. யார சொன்னாங்க, என் கூட கரெக்டா பயணிக்கணும். என்ன யார சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்னைக்கு இருக்கிற மக்களை தான் சொல்றாங்க. ஏன்னா சஹாபாக்கள் ஈமான யோசிச்சாங்கல்ல இல்லையா, ஆனா இன்னைக்கு நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் காலையில மூமினா அடைவாங்க, சாயந்தரம் காபீர் ஆயிடுவாங்க. காலையில எழுப்பி நல்ல வழியில ஃபஜர் எல்லாம் தொழுது போகணும், மத்தியானம் போய் தூங்கிடுவாங்க, அசர் காணாது, நல்லா சாப்பிட்டு எடுத்து தூங்க போடுவாங்க, மகரிப்பு தான் எழும்புவாங்க, சிலவங்க தொழுவாங்க அல்லது அப்படி போயிடுவாங்க. ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ் தடுத்த ஏதோ ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க, அல்லது செய்ய சொன்ன விஷயத்தை செய்ய மாட்டாங்க, காபீர் ஆயிடுவாங்க. திருப்பி காலையில அதோட ரெடி ஆயிடுவாங்க. சிலவங்க காலையில அறவே தொட மாட்டாங்க. இப்படி எடுத்தா நிறைய லிஸ்ட் வரும், இல்லையா? மக்ரிபு இஷா எல்லாம் வரும், ஃபஜர் மட்டும் காணாது. ஃபஜர் மட்டும் பெண்டிங்ல நிற்கும். இப்ப காலையில அடையும் போது காபீர் ஆயிடுவாங்க, சாயந்தரம் மூமின் ஆயிடுவாங்க. இப்படி உதாரணத்தை தொழுகையை சொல்றேன். இந்த மாதிரி நீங்க எந்த அமல் எடுத்தாலும் அல்லாஹ் சொன்ன எதையாவது ஒண்ண விடுறது, அல்லாஹ் தடுத்த ஏதாவது ஒண்ண செய்யறது, அது மூலமா குஃப்ரியத்தை உருவாக்கிக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரண தொழுகையை சொல்றேன், எல்லா இபாதத் எல்லா அமல்களையும் இதை பொருத்தி பார்க்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஃபித்னா எப்படி இருக்கும்னா, தான் ஈமான பத்தியே யோசிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, தடுமாற்ற நிலையில இருப்பாங்க. முதபிதபீன பைன தாலிக், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார பார்த்து அல்லாஹ் சொல்றான், முதபிதபீன பைன தாலிக். யாருக்கு அல்லாஹ் சொல்றான், முதபிதபீன பைன தாலிக்? முனாஃபிக்குகள் அல்லாஹ் சொல்றான். யாருக்கு சொல்றான், முனாஃபிக்குகள். லா இலாஹா உலாஇ வலா இலாஹா உலாஇ. அவன் மூமினாவும் இருக்க மாட்டான், காபிரா இருக்க மாட்டான், ரெண்டுக்கும் நடுவுல இருப்பான், தடுமாற்றத்துல இருப்பான். நீங்க நிறைய முஸ்லிம்கள் உண்மையிலே நான் முஸ்லீமா இருக்கான்னு கேள்வி கேட்டா முனாஃபிக்கா இருப்பான். நீங்க நல்ல ஈமான யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய ஈமான் சொல்ல முடியாது, அதோட நிஃபாக்கும் சேர்ந்தா இருக்கு. ஒரு குஃப்ரும் என்ன செய்யுது,
அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஒரு தடுமாற்றத்தோடு தான் என்ன செய்யறாங்க, மூமின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய யோசிக்க வேண்டிய கடமை பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. ஆனா நம்ம அதுல இருந்து விளக்குறதா இன்னைக்கு இருக்கிற பித்னாக்கள். அதுல நம்ம பாக்குறதா விஷயம். ரசூலா சொன்னாங்க, இந்த அளவுக்கு பலகீனங்கள், ஏற்ற இறக்கங்கள், தடுமாற்றங்கள் இருக்கும் சொல்லிட்டு, எந்த அளவுக்கு பலவீனமா இருப்பாங்கன்னா, அந்த ஃபித்னாவுல இருக்கிற மக்கள் இந்த உலகத்திலே அற்பத்தை வாங்குறதுக்காக மார்க்கத்தை என்ன செஞ்சிருவாங்க, வித்து போடுவாங்க. உலகத்துல எதையாவது அனுபவிக்கிறதுக்காக மார்க்கத்தை என்ன செஞ்சிருவாங்க, எல்லாம் மாற்றிடுவாங்க. ரசூலா சொல்றாங்க, இது ஆபத்தை சொல்றாங்க. மார்க்கம் ஈமான் போனா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். உலக ரீதியா எனக்கு அடையாளங்கள், அறிமுகங்கள், பிரபலங்கள் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற சில உலக ஆசைகளுக்கு பின்னால போய் என்ன செய்வாங்க, மார்க்கத்தை ஈமான விட்டுடுவாங்க. ஈமான என்ன செஞ்சிருவாங்க, விடுவாங்க. அப்படியே முன்ன வந்துடும். மார்க்கத்தை வாங்க, கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், வாங்க கேட்க மாட்டேன், வாங்க. சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. இன்னைக்கு இந்த ஃபித்னா இஸ்லாமிய சமூகத்துல இருக்குது, அப்படிதான் இல்லையா? காரணம் என்ன? மார்க்கத்தை பத்தியோ ஈமான பத்தியோ தெரியாம இருக்கிறது. நம்ம சொந்த வீடுகள் எடுங்க, எத்தனை வைபவங்கள் அல்லது எத்தனை விசேஷங்களை நம்ம சுண்ணாவை விட்டுறோம். நான் இது முன்னாவே சொல்லி இருக்கலாம், என்னாலும் திரும்ப ஒரு தடவை ஞாபகம் சொல்லுக்காக சொல்றேன். நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, சரியா? சாப்பிடுறீங்க. இப்ப வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க, இது சொல்லியிருப்பேன் என்ன வைக்கிறாங்க. ஆனா அதை ஃபாலோ பண்றீங்கிறது இன்னொரு கேள்வி. சொல்லியிருக்கீங்க, ஓகே. ஃபாலோ பண்றவங்க அல்லாஹ் ஆலம். வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க. இப்ப சாப்பிடும் போது தண்ணி தான் அடிக்கும். நம்ம பெரும்பாலும் எப்படி குடிக்கிறோம்? இடது கையால குடிக்கிறோம். ஏன் இடது கையால குடிக்கிறோம்? சாப்பிடுறது எச்சியா இருக்கும். அது எச்சி தானே, நஜீசா இல்ல, இல்லையா? ஆனா நம்ம இந்த கையில மேனஸ், எப்படிதானே சொல்றாங்க, நாகரீகம். இப்படி எடுத்து சில பேர் இந்த இப்படி பண்ணுவாங்க, இல்லையா? இப்படி ஒரு அடி கொடுத்து கொத்த கவுத்து. இந்த முறையை உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தான்னு தெரியல. சொன்னால ரசூலா இப்படி சொல்லி கொடுத்ததா இல்ல. ரசூலா என்ன சொன்னாங்க? குடிச்சா வலது கையில குடிங்க, இதெல்லாம் குடிக்காதீங்கன்னாங்க. குடிச்சா வலது கையில குடிங்க, கஷ்டம் வந்தாலும் அடி கொடுத்து குடிங்கன்னாங்களா? இல்ல. ஆனா நம்ம அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்போம். இதான் சொன்னேன்ல, எச்சி. சரி, எச்சி இருந்தா ரசூலா என்ன சொன்னாங்க? அப்படிதான் இல்லையா? வேற சூப்பர் சொன்னாங்க, செய்யவே மாட்டோம். இன்னைக்கு இதை சொன்னா எத்தனை கல்யாணம் வீட்டுல நடக்குன்னு யோசிப்பாரு. ஏன் வீட்லயே நடக்கிறது இல்லை? நம்ம வீட்லயே டேபிள் மேனர்ஸ் ஒண்ணு கத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மேனர்ஸை வச்சு சாப்பிடும் போது, சாப்பிட்டு முடிச்சா எச்சி இருந்தா என்ன செய்யக்கூடாது, அது ஒரு நல்ல நாகரீகம் இல்லைன்னு சொல்லி அதை உதற நிறைய மக்களை பார்க்கணும். இப்ப நாகரீகம்ங்கிற ஒரு வித்னா தான் நமக்குள்ள வந்து நிக்குது. அது ரசூல்லா சொன்ன சுண்ணா விட்டு நம்மள இந்த சுண்ணாவை ஃபாலோ பண்றது என்னமா, என்னது? ஈமான். அப்படிதான் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணாவை நம்ம பின்பற்றுவதுங்கிறது சுண்ணா. அந்த சுண்ணாங்கிறது ஈமான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். உங்களை அல்லாஹ் நேசிக்கணும், அல்ல நீங்க அல்லாஹ்வை நேசிக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா யாரை ஃபாலோ பண்ண சொன்னாங்க? ரசூலுல்லாஹ். யாரை ஃபாலோ பண்ண சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணா அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றது அவசியம்னா, அல்லாஹ்வுடைய நேசம்ங்கிறது ஈமானோட சேர்ந்தது. ரசூலுல்லாஹ் தன்னை பின்பற்றுவதை ஈமானோட சேர்த்துதான் சொல்லுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். மய்யுத்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ ஒரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ். ஒரு ஆள் அல்லாஹ் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah இல்லா மன் அபா, என் சமூகத்தில் எல்லோரும் சொர்க்கம் போவாங்க மறுத்தவனை தவிரன்னாங்க. ஒரு சஹாபாக்கள் கேட்டாங்க ஒமன் யபா யா ரசூலல்லாஹ், மறுத்தவன்னா யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மன் அதாஅனி தகலல் ஜன்னah வ மன் அஸானி ஃபகத் அபா, யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் சொர்க்கம் போவார், எனக்கு மாறு செய்தவர் நரகம் போவாரா? என்னை மறுத்தவர், என்னை மறுத்தவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வமை யஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் வல்ல தலாலம் முபீனா, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார். அவர் போற இடம் என்ன? எங்க போவார்? சொர்க்கமா? இல்ல, நரகம் போவார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது அவசியம். சாதாரண சுன்னாக்கள் முதற்கொண்டு இன்னைக்கு ஈமான் இல்லாமதான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட ஈமான் என்பது முழுமையாக இல்ல. சிலர் தொங்கிட்டு நிக்கிறாங்க, சிலது ஏதாவது கொஞ்சம் சஹாபாக்களுடைய அந்த ஈமானிய உணர்வு இன்னைக்கு நம்மள்ட்ட இல்ல. நம்ம எவ்வளவு மிச்சம் கவனப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ஈமானை இழக்கிற அம்சங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஈமானுடைய அந்த என்ன சொல்றது முக்கியத்துவத்தை புரிகிறது நமக்கு அவசியம். அதை எப்பவுமே யோசிக்கிறது அவசியம். எனவே சொர்க்கத்துவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள போன உடனே என்ன சொல்லுவாங்க? சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் விட்டுட்டான், அல்லாஹ் நம்மளை செய்வாங்க, நம்ம சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு வரோம். நம்ம சொல்ற மொத வார்த்தை என்னவா இருக்கும்? அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் உண்டே நிறைய, சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ் அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள போறவர் சொல்லுவாங்களா, அல்லாஹ் எங்களுக்கு ஈமானுக்கு வழிகாட்டினான், அதனால சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் ஈமானுக்கு வழிகாட்டாமல் இருந்தால் நாங்கள் ஈமானை அறிந்திருக்க மாட்டோம், ஈமானை அறிந்திருக்க மாட்டோம். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துல போன சொல்ற வார்த்தை, சொர்க்கத்துக்கான வழியை எங்களுக்கு அவன் காட்டினான், அந்த வழி என்பது ஈமான். அவன் எனக்கு காட்டாமல் இருந்தால் ஈமான் என்னன்னு எனக்கு தெரியாது. சமுராய் ஒரு நபித்தோழர் அவர் சொல்லுகிறாரு, ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை கற்றுத் தருவதற்கு முன்னால் ஈமானை கற்றுத் தந்தார்கள், ஈமான கற்றுக் கொடுத்தார்கள். நாங்கள் ஈமான படிச்சதுக்கு பின்னால் குர்ஆனை ஓதுனோம், எங்களுக்கு ஈமான் உயர்ந்தது. நம்ம குர்ஆனை படிச்சுட்டு ஈமான படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எதை படிக்கிறோம்? அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா என்ன, மார்க்கம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன படிக்கிறோமா? முதல்ல அலிஃபாத்தா தான் படிக்கிறோம், இல்லையா? முதல்ல அலிஃபாத்தா படிக்கிறோம், குர்ஆன் ஓதிடுறோம். நம்ம ஆசை அதான், முதல்ல குர்ஆன் ஓதணும். அல்லாஹ் யாரு மற்ற அது அப்புறம் பின்ன தெரிஞ்சா போதும். அதனால தான் குர்ஆன் ஓத ஓத நமக்கு பல நேரங்கள்ல ஈமான் மேல ஏறல. ஈமான் நம்ம ஓதும்போது நமக்கு வரல, அந்த அர்த்தங்கள் நமக்கு உள்ளத்துல தாக்கங்களை ஏற்படுத்தல. அல்லாஹ் குர்ஆன் சொன்னல்லதீனா இன்னமல் முஃமினூன அல்லதீனா இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் முஃமின்கள் ஈமான் கூடும் அல்லாஹ் சொல்றான். ஈமான் கூடுவதற்கான வழி ஈமான் என்னன்னு தெரிந்தாதான் முடியும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஈமான கற்றுக் கொடுத்தார்கள். அது முக்கிய, அது குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் கற்றுக் கொடுத்ததுனால தான் ஈமானுடைய உயர்வு என்ன என்பதையும் அதை எப்படி அதிகரிக்கிறது என்பதையும் அது பற்றிய உணர்வையும் சஹாபாக்கள் அடைந்தார்கள், சிந்தித்தார்கள். அப்படிங்கிற செய்தி நம்ம சஹாபாக்களுடைய வரலாற்றுல இருந்து பார்க்க முடியும். எனவே ஈமானுடைய அவசியம் என்ன என்பது நமக்கு தெரியும். எல்லாமே சொன்ன ஈமான், நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே ஈமான் இருக்கிறது. அதுல ஏதாவது பலகீனம் நடந்துச்சுன்னா அர்த்தம் ஈமானே பலகீனம் ஏற்படுகிறது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஈமான் இப்படி இருக்காது, நமக்கு தெரிஞ்சதா இப்படி சமமாக இருக்காது, உயர்ந்தா உயர்ந்த மாதிரி தாண்டா தாண்ட மாதிரி எல்லாம் இருக்காது, மேல கீழே ஏத்தி இறக்கத்தான் போயிட்டு வரும். ஆனா அதை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குல்ல, அதை பாதுகாக்கிறது, அதை விடாம என்னோடு வைத்துக் கொள்வதே நம்ம கடமை. அதுலதான் நிறைய பேர் கோட்டை விடுறாங்க. அதுக்கு காரணம் ஃபித்னாக்கள், நம்மள சூழ இருக்கிற ஃபித்னாக்கள். அதுல சில ஃபித்னாக்கள் வந்து நான் சொல்றேன், நம்ம ஈமானோட யோசிப்பாங்க. ஒண்ணு, பாவங்களை அற்பமாக கருதுவது. பாவங்களை இன்னைக்கு இருக்கிற ஃபித்னா,
இல்லையா? நம்ம பாவம் செய்யறோமா இல்லையா? பாவம் செய்யறோமா இல்லையா? டவுட்டா இருக்கா? வயசாயிடுச்சு, மறந்து போச்சு அப்படியா? செய்யறோமா இல்லையா? செய்யறோம். ஆனா அந்த பாவம் நம்ம நம்ம என்ன சொல்றது, நம்முடைய எண்ணத்துல எப்படி இருக்கு? சின்னதான் பாக்குறோம். ஒரு பாவம் செஞ்சிட்டோம், இந்த பாவத்துக்கு அல்லாட்ட தௌபா கேட்டோம். அந்த பாவத்துக்காக எத்தனை தடவை நம்ம அல்லாட்ட தௌபா கேட்டோம்? ஒரு தடவை, 2 தடவை, கேட்கறதே இல்ல. தொழுகிறப்பெல்லாம் கேட்போம். நிறைய பேர் என்னன்னா, ஒரு பாவம் செஞ்சிட்டோம், நம்ம அந்த பாவத்தை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற சூழல் இருக்கிறான்னு சொல்றேன். ஒரு தப்பு செய்வாங்க, தப்புன்னு தெரிஞ்சுன்னு தௌபா கேட்பாங்க. ஒரு தடவை அழுது தௌபா கேட்டுட்டாங்கன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க அல்லாஹ் மன்னிச்சுட்டான், அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த பாவத்தை பத்தி கேட்கறதே இல்லை. இந்த பாவத்தை பத்தி காரணம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு இவங்களே முடிவு எடுத்துக்கிறாங்க. மன்னிச்சானா இல்லையாங்கிறத சொல்ல வேண்டியது யாரு? அல்லாஹ் சொல்லணும். நமக்கு தான் தெரியாது. மௌத்தா போற வரைக்கும் ஒரு பாவத்தை பத்தி அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல விபச்சாரம் பண்ணிடுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து தண்டனை கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சில காலங்கள் கழிச்சு தண்டனை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது கல்லால் எரிஞ்சு கொல்லணும். அப்ப நடுவுல நிக்க வச்சு அந்த குழி போட்டு குழியில இறக்கி என்ன செய்வாங்க, முகத்துல அடிப்பாங்க. அப்படி அடிக்கிற நேரத்துல பக்கத்துல என்ன ஒரு சஹாபி, காலித் பின் வலீதுன்னு நினைக்கிறேன், சஹாபி அல்ல உமர் இப்னு கத்தாப் நபி தோழர், அவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி அடிக்கிற நேரத்துல பிளட் என்ன செய்யுது, மேல பட்ட உடனே திட்டுறாரு. இல்ல அது இல்ல, அடிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா லேனட் பண்ணியே திட்டுறாங்க, லேனட் பண்ணியே அடிக்கிறாங்க. அந்த 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 அம்மாவை தண்டனை கொடுக்கும் போது சபிச்சே என்ன செய்யறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. இத ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அவங்கள திட்டாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க தௌபா செஞ்சாங்க. தண்டனை வாங்குறது 2வது, அதுக்கு மேல அந்த பொண்ணு தௌபா செஞ்சது. அந்த தௌபாவை எடுத்தீங்கன்னா மக்கா மதீனால இருக்கிற 70 பேருடைய பாவத்தை மன்னிச்சிடலாம். அந்த பொண்ணு ஒரு தப்பு செஞ்சது, அந்த தப்புக்காக தண்டனைக்கு வந்தது ஒண்ணு. தண்டனை வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, தௌபா கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த தௌபாவுடைய ஆழம் எப்படிப்பட்டதுன்னா, மதீனாவுல இருக்கிற 70 பேர் செஞ்ச பாவத்தை மொத்தமா எடுத்தா அதுக்கு என்ன மன்னிப்பு கிடைக்குமோ அந்த மன்னிப்பு அந்த அம்மாவுடைய ஒரு தௌபா நல்லா கொடுக்குறான்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு தடவை அந்த பொண்ணு கேட்டிருக்கும், எவ்வளவு தடவை அந்த பொண்ணு அந்த தௌபாவை திரும்ப அந்த தவறுக்காக கேட்டிருக்கும்னு கேட்கிறேன். அப்படிதான் இல்லையா? அப்ப ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, அது மன்னிக்கப்படும் என்பது மறுமை வரைக்கும், மறுமையெல்லாம் தெரியும். நம்ம நம்முடைய தௌபா செஞ்ச பாவங்களுக்காக திருப்பி திருப்பி தௌபா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது நமக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் இருக்கிற தொடர்பு. அதான் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஆனா பாவங்கள் அற்பமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் அவன் செய்த பாவத்தை, ஒரு மலை இருக்குது, இந்த மலைக்கு விழுகிற நிலையில இருக்கிற மலைக்கு கீழே இருந்தா அவன் எப்படி இருப்பானோ அது மாதிரி நினைப்பான். நாங்க ஒரு மலைக்கு கீழே அவங்களை பிடிச்சி உட்கார வச்சாச்சு, அந்த மலை எப்ப சாயமோன்னு இருக்கு, எப்படி உட்காருவோம்? எப்ப விழுந்துருமோன்னு உட்கார்ந்துருப்போம். அதே மாதிரிதான் ஒரு முஃமின் அவன் செஞ்ச ஒரு பாவத்தை நினைப்பான்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப வேணாலும் இதை நம்ம அழிச்சு போடலாம், நம்ம நன்மையெல்லாம் இல்லாம ஆக்கிடலாம், மறுமையில நம்ம கேவலம் நஷ்டவாளி ஆக்கிடலாம், அல்லாஹ்ட்ட நம்ம தூரமாக்கிடலாம் எப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால எவ்வளவு பாதுகாப்பா எச்சரிக்கையா இருப்பானோ அது மாதிரி தான் ஒரு முஃமின் பாவங்களை கருதுவான் நாங்க ரசூலுல்லாஹ். இத உணர்வு நம்மகிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட ஈமான் இருக்குன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் திரும்பி சொன்னாங்க, வல் ஃபாஜிர், ஒரு பாவியை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒரு முனாஃபிக்கை பொறுத்த வரைக்கும் அவன் பாவத்தை எப்படி பார்ப்பான்னா, மூக்குல வந்து நிக்கிற ஈய மாதிரி நினைப்பான் நாங்க ரசூலுல்லாஹ். மூக்குல ஒரு ஈ வந்து என்ன செய்வோம், தட்டி விட்டுரும், கூடயே போவோமா, இது எங்கதான் போகுது, அடிச்சு கொள்ளணும் போவோமா, போக மாட்டோம். அது நின்னதுக்காக வருத்தப்படுவோமா? தட்டி விட்டு பேசாம நம்ம வேலையை பார்க்க போயிடும். இதே மாதிரிதான் ஒரு ஃபாஜிர் அல்லது முனாஃபிக் அவன் செய்கிற பாவத்தை கணக்கெடுக்கவே மாட்டான். அப்ப என்ன, அவன் பாவ எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். இவன் பாவத்தை பெருசா நினைக்கிறான், பாவ எண்ணிக்கை குறையும். நம்ம லைஃப்ல எடுங்க, ஒரு நாளையில செய்யற நன்மை அதிகமா பாவம் அதிகமா?
நீங்க புசுக்குன்னு சொல்றீங்க, யோசிச்சு சொல்லுங்க. நீ யோசிங்கன்ற நம்ம செஞ்ச நன்மை ஒரு நாளையில நம்ம செய்யற நன்மை அதிகமா தீமை அதிகமான எடுத்தா, தீமை அதிகம்னா பாவத்தை நம்ம கம்மியா நினைக்கிறேன்னு அர்த்தம். நன்மை அதிகம்னா பாவம் அதிகம்னா பாவம் அதிகம்னா பாவத்தை கம்மியா நினைக்கிறோம். கம்மியா அதாவது என்ன சொல்றது, மதிக்கல நாம பாவத்தை கணக்கெடுக்கவே இல்லை, அதனால பாவம் அதிகரிக்கும். நன்மை அதிகரிச்சா என்ன அர்த்தம்? பாவம் கம்மியாயிருச்சுன்னா பாவத்தை பயப்படுறோம்னு அர்த்தம். பாவத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை அதிகரிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah. வெற்றியாளர் யார்? சொர்க்கத்துக்கு போறவங்க இல்ல. அப்ப யார் வெற்றியாளர்? யாரு? தவற திருத்திக்கிறவங்க. அல்லாஹ் சொல்றான் வெற்றியாளர் யாருன்னா, யார் நரகத்திலிருந்து தூரமாகி சொர்க்கத்துக்கு போறாங்க. சொர்க்கத்துக்கு போற எல்லாரும் வெற்றியாளர்கள் அல்ல. யார் வெற்றியாளர் ஆகிறான்னா, யார் நரகத்துக்கே போவாங்க சொர்க்கம் போறானா வந்தா ஜெயிச்சவன் யாரு? பாஸ் ஆனவன் யாரு? நரகத்துக்கே போகாம நரகத்துடைய எந்த எதையும் அனுபவிக்காம ஸ்ட்ரைட்டா சொர்க்கம் போறான்ல, அவன் தான் யாரு? ஏன்னா மனிதர்களில் சிலர் சொர்க்கம் போவாங்க, ஆனா நரகம் போயிட்டு போவாங்க. அப்படிதானே? இப்ப அவன் நரகம் போயிட்டான், ஆனா சொர்க்கம் போறான், லைஃப்ல ஃபெயில் ஆயிட்டான். திருப்பி அல்லாஹ்வுடைய கருணையினால அவன் சொர்க்கம் போறதுக்கான ஒரே காரணம் என்ன? அவன் செஞ்ச அமல ஒண்ணும் இல்ல, ஏதோ நாள் போனான். அவன் அல்லாஹ்வுடைய கருணையினால அவனுடைய ஈமான் இருந்தது. அந்த கருணையினால அல்லாஹ் அவன் என்ன செய்யறான்? அடுத்து சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ்வா போடுறான். அவனா போல அல்லாஹ்வாத்தான் அவனை சொர்க்கத்துக்குள்ள விடுறான். அப்ப அவர் அமலாலையோ என்ன பிறகு அவர் சொர்க்கம் போல, அவர் லைஃப்ல தோத்துட்டார், நரகத்துக்கு போறார். அல்லாஹ் சொல்ல ஜெயிச்சவர் யாருன்னா, யார் நரகத்திலிருந்து தூரமாகி சொர்க்கத்துக்கு போறாரு அவர் தான். இப்ப எதெல்லாம் நமக்கு நரகத்துக்கு உள்ள கொண்டு போவோம், அந்த பாவத்தை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா நினைக்கிறோம், அவ்வளவுக்கு எவ்வளவு நரகத்துல நம்ம என்ன செய்யலாம்? வெளியில் வர முடியும். வெளியில வர முடியும். வெளியில வந்துட்டோம்னா அடுத்து எங்க தான் போவோம்? சொர்க்கத்துக்கு தான் போவோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, தாபீன்களுடைய காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு எல்லாம் பின்னால அவர் சில தாபீன்கள்ல மக்களை பாக்குறாரு, சில தவறுகளை அவங்க செய்யறாங்க. ஆனா அவங்க அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருட்டா எல்லாம் மதிக்கல. அப்ப அவர் அந்த மக்கள்கிட்ட சொன்னாரு, நீங்கள் சில பாவங்களை செய்கிறீர்கள், ஆனா அந்த பாவங்களை எல்லாம் உங்கள் தலைமுடிக்கு கூட சமமா பார்க்க மாட்டேங்கிறீங்க. தலையில இருக்கிற ஒரு முடி விழுந்தா என்ன செய்வோம்? குப்பைக்கு போட்டுடும். அன்னைக்கு சாப்பிடாம இருப்போம், அப்படி வாழ்க்கை போற மாதிரி இருக்க மாட்டான். கொத்து விழுந்தா அப்படியே ஒரு சீவும் போது ஒரு கொத்து வந்துருச்சு, முன் சைட்ல இருந்து அப்படி ஒரு கொத்து வந்துருச்சு, என்ன செய்வீங்க? வாழ்க்கையே போச்சு. அப்படிதானே இல்லையா? அதுதான் இல்லையா? நமக்கு இப்ப ஆனா ஒரு முடி விழுந்தா வர்றதில்லை, அப்படிதானே இல்லையா? அனஸ் சொல்றாரு, உங்க தலையில இருந்து ஒரு முடி விழுது, ஆனா ஒரு முடியா விழுந்தா கவனிக்க மாட்டோம். டெய்லி தலை செய்யும் போது ஒவ்வொரு முடியா விழுது, கவனிக்க மாட்டோம். மொத்தமா விழும்போது என்ன செய்வோம்? நீங்க ஒவ்வொரு முடியா விழும்போது எப்படி கவனிக்காம அதுல கவனம் எடுக்காம இருக்கிறீங்களோ, அது மாதிரிதான் பாவத்தை நீங்க பாக்குறீங்க. ஆனா அந்த பாவங்களை அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் எங்களை அழிக்கிற பாவங்களாக நாங்கள் பார்த்தோம். நாங்க நன்மையே அழிக்கிற பாவமா பார்த்தோம். நன்மையவே அழிக்கிற பாவங்களாக பார்த்தோம்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. பாவத்தை ஒருத்தர் இந்த பாவம் செய்வதை பெரிதாக கருத வேண்டும். இத பெரிதாக கருதல் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ஃபித்னா. இஸ்லாமிய சமூகத்துல இது ஈமானை பலவீனப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு ஃபித்னா. பாவத்தை நம்ம என்ன செய்யறதில்ல, பெரிதாக நினைப்பதில்லை. சைத்தான் நமக்கு முன்னால் பாவங்களை அழகுபடுத்தி விட்டான், இல்லையா? அதனால பாவங்கள் நமக்கு அழகா தெரியும். இந்த பாவத்துக்காக வருத்தப்படுவதோ அந்த பாவத்துக்காக தௌபா கேட்கிறதோ என்பது இல்லை. இது முதலாவது ஃபித்னா. இதுல இருந்து நாம விலகிக்கணும், ஈமான சரி பண்ணிக்கணும். இரண்டாவது விஷயம், அமல்களை கொண்டு திருப்தி அடைவது. இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கா? அமல்களை கொண்டு திருப்தி அடைவது. இன்னைக்கு நான் ஃபர்து தொழுதுட்டேனா போதும், இல்லையா?
அந்த ஒரு திருப்தி வந்துருது, வரக்கூடாது. ஏன்னா அது ஏத்துக்கப்பட்டுச்சா இல்லையானே நமக்கு தெரியாது. தொழுதுட்டோம், ஏத்துக்க வேண்டியது யாரு? அல்லாஹ். ஏத்தாரான்னு எப்படி தெரியும் நமக்கு? அப்படியா இல்லையா? இப்ப நம்ம ஃபர்து தொழுதுட்டு பின்னால சுன்னத் தொழுகிறோம். ஏக்கு தொழுகிறோம்? மாஷா அல்லாஹ். ஃபர்துல தவறு இருந்தால் அதுக்கு பரிகாரம். இப்ப ஒருத்தர் ஃபர்த கரெக்டா தொழுதுட்டே நினைச்சிட்டாருன்னா சுன்னத் தொழுவாரா? சொல்ல மாட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்து ததவ்வு, உபரியான தொழுகையுடைய முக்கியத்துவம் சொல்லும்போது சிறப்பு சொன்னாங்க, நாளை மறுமையில ஒரு அடியான் வருவான், அவன் தொழுகை நன்மைகளை எடுத்து வைப்பான் அல்லாஹ். அவ தொழுகையை வச்ச உடனே தொழுகை கம்மியா இருக்கும். ஃபர்து, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபர்துகள் எடுத்து வைக்கும் போது கம்மியா இருக்கும். அப்ப அல்லாஹ் கேட்பான், இவன்ட்ட ஏதாவது உபரி இருக்கிறதா? உபரி இருக்கிறதா? இப்ப நீங்க ரமலான்ல 30 நோன்பு வைக்கலாம். நோன்பு சொல்றேன், ஏன்னா அதானே நம்ம முழுசா வைக்கணும்னு நினைக்கிறது. தொழுகையில முன்ன பின்ன போகலாம். இந்த 30 ஏத்துக்கப்படும் நினைக்கிறீங்களா? ஏத்துக்கப்படுமா? ஆமாவா? அல்லாஹ்வால தெரியாது. சிலப்போ ஒண்ணுதான் ஏத்துக்கப்படும், அல்லாவே தான். சிலது ஒண்ணுதான். ஏன்னா நோன்பை வச்சுட்டு முதல் நாள் கரெக்டா செய்வோம், 2 நாள்ல போவோம், 10 நாளைக்கு அப்புறம் நம்ம பழைய குருட்டி கதவை தோண்டித. அப்படிதானே? ஈமான் குறையும், அப்படிதான் இல்லையா? பாவங்கள் செய்வோம், ஆனா அளவா செய்வோம். மத்த நாள் செய்யற பாவங்களை விட ரமதான்ல நோன்பு வச்சிருக்கனால பாவம் கம்மி ஆகுமே தவிர பாவம் இல்லாம இருக்காது. இப்ப நோன்போட அந்த மேலி குறையுதா இல்லையா? பாவம் இருக்கு, நன்மை இருக்கு, குறையும். இப்ப சில நேரங்கள்ல நம்முடைய நன்மைகள்ல அமல்கள்ல கம்மி தான் ஏத்துக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் தொழுகிறார் ஜமாத்துல, தொழுகிற எல்லாருக்கும் ஒரே நன்மை கிடைக்காது. சிலருக்கு தொழுகையில் 2ல் 1 தான் கிடைக்கும், சிலருக்கு 3ல் 1 கிடைக்கும், சிலருக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நாங்க ரசூலுல்லாஹ் ஜமாத்துல தொழுகிறவனுக்கு கிடைக்கிற நன்மையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சிலருக்கு 2ல் 1 கிடைக்கும், அப்படின்னா ஆஃப் நன்மை தான் கிடைக்கும், ஃபுல் கிடைக்காது. சிலருக்கு 3ல் 1 கிடைக்கும், சிலருக்கு ஒண்ணுமே இருக்காது. இப்ப எனக்கு முழுசா கிடைச்சதா, இல்ல ஆஃப் கிடைச்சதா, முக்கால் கிடைச்சதா, அல்லது ஒண்ணுமே இல்லன்னு எனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். இப்ப அந்த வருத்தம் இருந்தா தான் நான் அடுத்த தொழுகை தொழ முடியும். அந்த வருத்தம் இல்லாத திருப்தி வந்துருச்சுன்னு சொன்னா நான் தொழவே மாட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனோட தத்தவு எடுத்து வைப்பான் அல்லாஹ். ஏதாவது இருக்குதா? இருக்குதுன்னா அதை போட்டு ஈக்குவல் பண்ணி சொர்க்கத்துக்கு விடுவான். இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அமல்களின் திருப்தி என்பது இருக்கக்கூடாது. அது நம்ம அதிகம் செய்வதற்கு அது திருப்தி வரக்கூடாது. ஏன்னா அப்ப இந்த பகுதிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டு. எனவே அமல்கள் அதிகமாக செய்வதற்கு நாம் முயற்சி, அது ஈமானுடைய ஒண்ணு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சூரியன் உதித்து மறைகிற ஒரு நாளில் அந்த ஒரு நாள்ல ஏதாவது அமலை நான் கூட்டாமல் இருந்தால், வளமையா செய்யற அமல் இருந்து ஏதாவது நான் கூட்டலைன்னா அன்னைக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமான நாள் தான். அதுதான் சங்கடமான நாள். அப்படின்னா என்ன? நான் ஃபர்தெல்லாம் தொழுதுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் நினைச்சு ராத்திரி தூங்குறோமா? தூங்க மாட்டோமா? தூங்குறோம். ஆனா இப்ப சொல்றாரு, ஃபர்த தொழுதா எனக்கு தூக்கம் வராது, உபரியும் சேர்த்து தொழுதா தூக்கம் வரும். உபரிய தொழுதுட்டேன்னா இன்னும் ஏதாவது ஒண்ணு தொழுதா, ஏதாவது நன்மை செஞ்சா எனக்கு வரும். இன்னும் ஒவ்வொன்னா சொல்றாரு, ஒரு நாள்ல நேற்றைய விட இன்னைக்கு நான் ஒரு அமல் என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்கணும். செய்யல அப்படின்னாலோ அல்லது வளமையை நான் விட்டாலும் அன்னைக்கு அதான் எனக்கு சங்கடமான நாள் தான். ஆனா நம்ம சில நேரங்களை ஃபஜ்ரே தொழாம சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சில சுன்னத்துகளை, சில வணக்கங்களை விட்டுட்டு நம்ம நிம்மதியா இருக்கிறோம், அதை பத்தி நம்ம கேரே பண்றது இல்லை. அப்படின்னா நம்முடைய ஈமானிய பலவீனங்களை, ஃபித்னாவை நாம யோசிக்கல. அமல்கள்ல நாம என்ன திருப்தியின்மை, அதாவது திருப்திப்பட கூடாது. ஆனா இன்னைக்கு அது ஒரு ஃபித்னாவா இஸ்லாமிய சமூகத்துல இருக்கு. எனவே அந்த 2 விஷயங்களை சொல்றேன், டைம் இல்ல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்புல நம்ம வேற செய்திகள் சொல்லலாம். எனவே ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கும் ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கும் உள்ள ஒரு சூழல்ல தான் நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்தை இதுதான், ஈமான் தான். ஈமானை கொடுக்கறதுக்கு நம்மள்ட்ட இருந்தா தான் கொடுக்க முடியும், இல்லாம எப்படி எடுத்து கொடுக்கறது? அதனால ஈமானை பலப்படுத்த, ஈமானை உறுதிப்படுத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு அருள் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.